வணக்கம் மக்களே. ஸ்குவிட் கேம்க்கு நம்ம ஊர்ல பயங்கர ஃபேன் பேஸ் இருக்காங்க. பட் ஸ்குவிட் கேமையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு சீரிஸ் இருக்குன்னா அது அலைஸ் இன் பார்டர்லேண்ட் தான். ஸோ இந்த அலைஸ் இன் பார்டர்லேண்ட் ஒரு ஜாப்பனீஸ் சீரிஸ். ஆல்ரெடி 2 சீசன் இருக்கு. இந்த 2 சீசனுமே தரமா இருக்கும். பட் இந்த சீரிஸ் பத்தி நம்ம ஊர் ஆட்கள் கிட்ட ஸ்குவிட் கேம் அளவுக்கு பெருசா ரீச் ஆகல. காரணம் பாத்தீங்கன்னா இந்த அலைஸ் இன் பார்டர்லேண்டுக்கு தமிழ் டப்பிங் கிடையாது. பட் இந்த 2 சீசனுக்குமே இப்போ தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து அபிஷியலா. அண்ட் தமிழ் டப்பிங்குமே அட்டகாசமா இருந்தது. நான் ஒரு எபிசோட் சும்மா செக் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாய்ஸ் ஓவர்லாம் உண்மையுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஜாப்பனீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் எமோஷன் பண்றது உங்களுக்கு சூப்பரா கன்வே ஆகும். பட் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. நான் தமிழ் டப்பிங் வந்தாதான் பாப்பேன்னு சொல்றவங்களுக்கு இந்த சீரிஸ் ஒரு தரமான சீரியஸா இருக்கும். ஸ்குவிட் கேமை விட வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த அலைஸ் இன் பார்டர்லேண்டோட ஃபைனல் சீசனான சீசன் 3 செப்டம்பர் 25 அப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ஃபர்ஸ்ட் 2 சீசனுக்கான தமிழ் டப்பிங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்க 3 ஃப்ரெண்ட்ஸ் டோக்கியோ சிட்டில ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க பகல்ல. ஸோ அந்த டைம்ல ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இவங்க போயிட்டு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறானுங்க. பட் பாத்ரூம்ல இருந்து வெளில பார்த்தா அந்த டோக்கியோ சிட்டில யாருமே கிடையாது. இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்களும் வேற இடங்கள்லாம் போய் தேடுறாங்க, யாருமே கிடையாது. நைட் ஆகுது. திடீர்னு ஒரு பில்டிங்ல ஒரு டிஸ்பிளே மாதிரி ஒன்று வருது. இந்த கேம் நீங்க விளையாண்டீங்கன்னா தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிடுறாங்க. இவங்களும் ஃபர்ஸ்ட் இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்க, வேற வழியே இல்லை, இந்த கேம் விளையாண்டாதான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்றத உணர்ந்து இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க அந்த டோக்கியோ அப்படின்ற சிட்டியோட ரியல் வேர்ல்டுக்குள்ள இருக்காங்களா இல்ல வேற ஒரு வேர்ல்டுக்குள்ள இருக்காங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க மட்டும் கிடையாது, இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த கேம்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேம்ஸை விளையாண்டு இவங்க ஒவ்வொரு லெவலா போகணும். அப்படி போனா இவங்களுக்கு ஒரு விசா கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு லெவல் முடிக்கிறப்ப ஒரு விசா கொடுப்பாங்க. அந்த லெவல் முடிச்சா ஒரு 3 days நீங்க ஃப்ரீயா அந்த ஒரு லெவல் சுத்தி பாத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விசா கொடுப்பானுங்க. பட் திரும்ப 3 நாளைக்கு அப்புறம் ஒரு கேம் வரும். அந்த கேம் விளையாண்டா திரும்ப அடுத்து திரும்ப ஒரு விசா கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா போவாங்க. இந்த கேமை நீங்க விளையாடினாலும் கொண்டுருவானுங்க, விளையாண்டு தோத்தாலும் கொண்டுருவானுங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இந்த கேமை வச்சிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேம்ல நம்ம ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் பலரும் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் யாரு, இந்த கேம் எதுக்காக நடக்குது அப்படின்றதுக்கெல்லாம் விடை தான் இந்த அலைஸ் இன் பார்டர்லேண்ட் சீரியஸ். ஸோ இந்த சீரியஸோட இந்த 2 சீசனுமே தரமா இருக்கும். ஒவ்வொரு கேமே செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். அண்ட் ஸ்குவிட் கேம் பொறுத்த அளவுக்கு சின்ன படத்தனமா தான் இருக்கும் விளையாட்டு எல்லாம். பட் அதை டெட்லியா காமிச்சிருப்பாங்க. பட் இதுல கேமே பயங்கர டெட்லியா இருக்கும். ஸோ இதுல நீங்க எப்படி திங்க் பண்ணணும், இந்த கேம் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸ்மே செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கேரக்டர்ஸ் எல்லாம் அட்டகாசமா எழுதியிருப்பாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த பேக் ஸ்டோரியுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அரிசு இவன் தான் நம்மளோட ஹீரோ. கண்டிப்பா அவன் புத்திசாலியா தான் இருப்பான். அதே மாதிரி தான் அவனோட கேரக்டருமே டிசைன் பண்ணிருப்பாங்க. பட் அந்த புத்திசாலித்தனத்தை ஸ்கிரீன்ல ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸா வரக்கூடிய அந்த கருபியா பண்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஹீரோட கேரக்டருமே செம பேடாஸான ஒரு கேரக்டர். அண்ட் டெக்னிக்கல் வைஸும் இந்த சீரிஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு சைஃபை அப்படின்ற அந்த கான்செப்டையுமே உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அண்ட் சீசன் 1ஓட கிளைமேக்ஸ் அந்த சீசன் 2லாம் வேற லெவல்ல இருக்கும். பட் சீசன் 3ஓட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டா இருந்தது. ஸோ இந்த சீசன் 3 இவங்க எப்படி முடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளார வரும். அந்த சீசன் 2 சீசனும் பார்த்துட்டு இந்த நீங்க சீசன் 3ஓட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சீரியஸ். நீங்க ஸ்குவிட் கேம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைப்ல ஒரு சீரியஸ் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை விடவும் உங்களுக்கு பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சீரியஸ் தான் இந்த அலைஸ் இன் பார்டர்லேண்ட். ஸோ கண்டிப்பா இதை மறக்காம பாருங்க. அண்ட் தமிழ் டப்பிங்கோட இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த சீரிஸ் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த சீரிஸ் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ் டாப் 10 சர்வைவல் த்ரில்லர் சீரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல கண்டிப்பா டாப் 5க்குள்ள இந்த சீரிஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அல்டிமேட் சீரிஸ். ஸோ நீங்க இந்த சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.